வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பழைய குற்றால அருவியில் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. மெயினருவி உட்பட மற்ற அருவிகளில் குளிப்பதற்கான அனுமதி விரைவில் வழங்கப்படும் என்று தென்காசி ஆட்சியர் பேட்டி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைவு. சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் உயர்ந்து 75,000 புள்ளிகளை கடந்த நிலையில் நிப்டி 22,800 புள்ளிகளை தாண்டியது. தமிழ்நாட்டில் பிக்சல் ஸ்மார்ட் போன் மற்றும் ட்ரோன் உற்பத்தியை தொடங்கும் கூகுள். பாக்ஸ்கான் நிறுவனத்துடன் கூகுள் நிறுவனம் பேச்சுவார்த்தை. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசிடம் கேரளா விண்ணப்பித்த செய்தியை வெளியிட்ட நியூஸ் 18. முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று செல்வப்பெருந்தகை அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற நிலையில் நாளை மறுநாள் உருவாகிறது ரீமல் புயல். வங்கதேசம் நோக்கி செல்லும் என்பதால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இல்லை. நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, குமரிக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகரில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை பாரதியார் பல்கலைக்கழக பகுதியில் யானை தாக்கி காவலாளி உயிரிழப்பு. யானையை கண்டு அலறியடித்து ஓடிய பல்கலைக்கழக மாணவர்கள். கொரோனா பரவலில் மக்கள் செத்துக் கொண்டிருந்த போது தட்டை தட்டி ஒளி எழுப்புமாறு சொன்னவரையா கடவுள் அனுப்பினார்? பிரதமர் நரேந்திர மோடியை கிண்டல் செய்து வீடியோ வெளியிட்ட ராகுல் காந்தி. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்ப பதிவு ஜூன் 16 தொடங்க வாய்ப்பு. ஜூன் 14ஆம் தேதி வெளியாகிறது நீட் தேர்வு முடிவுகள். பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட 19 மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு இணையதள விண்ணப்ப பதிவு தொடக்கம். ஜூன் 21 வரை விண்ணப்பிக்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் மீன் சமைக்க தடை. வைகாசி விசாக விரதம் முடிந்து வந்த பக்தர்கள் ஏமாற்றம். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம். புதுக்கோட்டையில் ஆஜரான காவலர் முரளிராஜாவிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி. முதல் பரிசை வென்ற ஊரக வளர்ச்சித்துறையின் படகு. பெண் மருத்துவருக்கு பாலியல் தொல்லை தந்த மருத்துவ பணியாளர். உத்தராகண்டின் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனை வார்டுக்குள் ஜீப்புடன் நுழைந்து கைது செய்த போலீசார். அம்பாசமுத்திரம் அருகே பிடிபட்ட சிறுத்தை முன்னந்துறை வனப்பகுதியில் விடப்பட்டது. சிறுத்தை பாய்ந்தோடி சென்ற காட்சிகள் வெளியீடு. திருப்பூர் அருகே கோவிலை சூழ்ந்தபடி ஓடும் நொய்யலாறு. ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் அடித்து செல்லப்பட்ட அழகன்பாளையம் சாலை. ஆறாவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு. 8 மாநிலங்களில் உள்ள 58 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. 3 ஆண்டுகளில் திமுக அரசு முழுமையாக நிறைவேற்றிய வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல்.
விவசாய விளைநிலங்கள் வழியாக கெயில் எரிவாயு குழாய் பதிப்பிற்கு எதிர்ப்பு. ஓசூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த மறைந்த ஜெயக்குமாரனுடைய இடத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து செய்தியாளர் சிவமணி இணைக்கிறார். சிவமணி, விவரங்கள். நந்தா, திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 4ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். 20 நாட்கள் பிறகு இந்த வழக்கு அப்படிங்கிறது சிபிசிஐடி விசாரணைக்காக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவை தமிழகத்தின் காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வழக்கினுடைய ஆவணங்கள் அனைத்தும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை அலுவலகத்திலிருந்து சிபிசிஐடி அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடியினுடைய ஆய்வாளர் உலகராணி இதற்கான ஐஓ, அதாவது விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தகவல் கிடைத்த அடிப்படையில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து, அதாவது சந்தேக மரணம் அப்படிங்கிற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தங்களுடைய விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். வழக்கு எண் 2/2024 என்ற எண்ணோடு அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. வழக்கு விசாரணையை உலகராணி மட்டுமல்லாது ஏடிஎஸ்பி சங்கர், அவரோடு டிஎஸ்பி உள்ளிட்டோரும் இந்த வழக்கு விசாரணையில், நவரோஜ்குமார் உள்ளிட்டோரும் இந்த வழக்கு விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவர் பகுதியில், அதாவது அந்த அவருடைய தோட்டத்தில் தங்களுடைய விசாரணை சம்பவம் நடந்த இடத்துல அவர்கள் விசாரணையை துவக்கி இருக்கிறார்கள். அந்த இடத்துல உடல் இருந்த அந்த நீள அகலங்கள், எவ்வளவு பள்ளம் இருக்கிறது என்பது குறித்து நீள அகலங்கள் சேகரிக்கப்பட்டது. அதோட அந்த தோட்டத்தினுடைய முழுமையான அந்த மேப்பையும் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். எடுத்து அந்த பகுதி முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த மண்வெட்டியை கொண்டு வந்து தரையில் கிடைத்த ஆவணங்கள், புதிய ஆவணங்கள் ஏதேனும் கிடைக்குமா என்ற அடிப்படையிலும் அவருடைய விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் மாலை வரைக்கும் இந்த விசாரணை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களாக பார்க்கப்படக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அங்கே தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறது நடைபெறும். அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது துரித கதியில நடக்காவிட்டாலும் கூட தொடர்ந்து அங்கிருந்து ஒவ்வொருவருக்காக சம்மன் அனுப்பப்பட்டு அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது துவங்கும். தற்போது சம்பவ இடத்தில் அவங்க விசாரணையை ஆய்வை நடத்தி வருகிறார்கள். அவர்களோடு தடய அறிவியல் உதவி இயக்குநராக இருக்கக்கூடிய ஆனந்தி அவங்களும் அந்த ஆய்வில் தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த ஆய்வின் முடிவில் தொடர்ந்து அவர்களுடைய விசாரணையை துவக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நந்தா, நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு.